Use all your efforts even when the possibilities play against you. அர்னால்ட் பால்மர். ஒரு காரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு எதிராக செயல்பட்டாலும் உங்களுடைய முழு முயற்சியையும் நீங்கள் அந்த வேலையில் செலுத்தணும். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராமர் இங்கிலீஷ் கிராமர் தமிழில். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு இடியம், ஒன் ட்ரிக் போனி. வயசானவங்களாம் அவங்களுடைய பேச்சிலேயே பழமொழியை யூஸ் பண்ணி பேசுவாங்க. அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தொடர்புடைய பழமொழிகளை யூஸ் பண்ணுவாங்க. அது காலகாலமாக நம்மளுடைய நாட்டில் அது நடைமுறையில் இருந்துகிட்ருக்கு. நம்மளுடைய பேச்சில், நம்மளுடைய மொழியில் அந்த மாதிரி ஒரு இருக்குது. அந்த மாதிரி இங்கிலீஷில் இருக்கக்கூடியது தான் நம்ம இடியம் அப்படின்னு சொல்லணும், மரபு வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒன் ட்ரிக் போனி அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதை பார்த்து முடிச்சிங்க அப்படின்னா உங்களால் உங்களுடைய கான்வர்சேஷனில் இந்த ஒன் ட்ரிக் போனி அப்படின்ற இடியம்மை தப்பு இல்லாமல் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம கிளாஸ்க்கு போகலாங்களா? பாருங்கள், ஒன் ட்ரிக் போனி அப்படின்னா என்னென்னா, a person or thing with only one special feature, talent or of expertise. ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ ஏதாவது ஒரு சிறப்பான பண்புகளை பெற்றிருக்கும், அல்லது சிறப்பான டேலண்ட்டை பெற்றிருக்கும், திறமையை பெற்றிருக்கும். ஏதாவது ஒன்றுத்தில் ரொம்ப ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவங்கள நம்ம ஒன் ட்ரிக் போனி அப்படின்னு சொல்லலாம். Someone or something that is only good for one particular purpose or at doing one particular thing. யாராவது ஒருத்தரோ அல்லது ஒரு பொருளோ ஏதாவது ஒரு விஷயத்துல மட்டும் நல்லதா இருக்கும், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும்தான் அது செய்யும், அதுல மட்டும்தான் அது திறமையுடையதா இருக்கும், அதுல மட்டும்தான் அவங்க திறமையுடையவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள, அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதரையோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு பொருளையோ நம்ம ஒன் ட்ரிக் போனி அப்படின்னு சொல்லலாம். A person or thing considered as being limited to only one single talent, capability or quality. அவங்களுக்கு ஒரே ஒரு டேலண்ட், திறமை தான் இருக்கும், ஏதாவது ஒரே ஒரு குவாலிட்டி மட்டும்தான் அவங்க பெற்று இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்கள நம்ம ஒன் ட்ரிக் போனி அப்படின்னு சொல்லலாம். Someone or something that is skilled in only one area. ஏதாவது ஒரு ஏரியாவில் மட்டும் திறமையாக இருக்கிறவங்கள நம்ம ஒன் ட்ரிக் போனி அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ஒன் ட்ரிக் போனி அப்படின்னா மீனிங் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு இல்லையா? ஒரு மனிதரோ அல்லது ஒரு பொருளோ ஏதாவது ஒரு விஷயத்தில் மட்டும் திறமையாக இருக்கிறது, ஏதாவது ஒரு விஷயத்தை மட்டும்தான் அது செய்யும், மற்றது எதுலேயும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்கள நம்ம ஒன் ட்ரிக் போனி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்கள், அதை நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம். ஆஸ் அ டெய்லர் ஐ எம் அ ஒன் ட்ரிக் போனி, ஐ கேன் ஒன்லி ஸ்டிச் பிளவுஸ். டெய்லராக நான் ஒன் ட்ரிக் போனி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா எனக்கு ப்ளவுஸ் தைக்க மட்டும்தான் தெரியும், அதில் மட்டும்தான் நான் திறமையுடையவனா இருக்கிறேன். அதனால நான் என்னது ஒரு ஒன் ட்ரிக் போனி. They were a one-trick pony before and now they are able to provide a full range of services. முன்னெல்லாம் அவங்க ஒரே ஒரு விஷயத்தை, ஒரே ஒரு செயலை மட்டும்தான் செய்தாங்க. அந்த ஒரு கம்பெனியாக இருக்கலாம், அல்லது ஒரு ப்ராஜெக்டாக இருக்கலாம், ஒரு சர்வீஸ் கொடுக்குற ஒரு ஏஜென்சியாக இருக்கலாம். ஆனால் இப்போ அவங்க எல்லா முழு சர்வீஸையும் அவங்க கொடுக்குறாங்க. அந்த வேலையோடு தொடர்புடைய எல்லா சர்வீஸையும் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு நம்ம இதில் சொல்கிறோம். இவ்வளோ நேரம் நம்ம ஒன் ட்ரிக் போனி அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும், இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்க இந்த ஒன் ட்ரிக் போனி அப்படின்ற இந்த இடியமை நீங்கள் உங்களுடைய கான்வர்சேஷனில் தேவையான இடத்துல சரியான முறையில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.